இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் பாய்ஸ் vs ஹரிஷ் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துறாங்க. இந்த மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காமன் பவர் பிளே 4 bowler யூஸ் பண்ணணும். ப்ரைஸ் ஒன் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டுருக்காரு. ஸ்ட்ரைக்கர் நிதிஷ், நான் ஸ்ட்ரைக்கர் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ரீ நாலா ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து லாங் ஆஃப்ல வாம் வெல்கம். ஃபர்ஸ்ட் பால் 7 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்டார்ட் நிதிஷ். சூப்பர் விட்டுருக்காருங்க. பேக்கப் ஃபீல்டர் எடுக்கலாம் இங்க 2 runs. ஒரு டாட் பால் லாஸ்ட் இந்த ஓவர்ல போட்டா தெளிவா போயிருக்கு. டாட் பால் லாஸ்ட் ஷாட் நல்ல ஷாட் டிஸ்டன்ஸ் போல தெளிவா எடுத்து அடிப்பா நல்ல கேட்ச்ங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க ஹரிஷ் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் 10 ரன் வந்திருக்கு. ஒரு பெரிய ஓபன் சான்ஸ் ஆர் பவுண்டரி காம்படிஷன் ரெண்டா சிக்ஸர் நிதிஷோட பேட்ல இருந்து. போன ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 6, இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 6 மாத்திருக்காரு. நல்ல டிஸ்டன்ஸ் போல வச்சு மாட்டிருக்காரு. டீப்பா நல்ல டேக் ரிவெஞ்ச் டெலிவரின்னு சொல்ல விக்கெட் சார்ந்து 2 6 கவர் லூஸ் பண்றாரு. செகண்ட் லூஸ் பண்றாங்க ஹரிஷ் பாய்ஸ். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். Straight to straight back and spot. Back to back wicket lose பண்றாங்க ஹரிஷ் பாய்ஸ். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் அகைன் நியூ பேட்ஸ்மேன். விட்டு கட்டியிருக்காரு. பேட்ல சரியான மீட் இல்ல. சிறப்பான அடி. ஸ்ட்ரைக் டு தி விக்கெட். ஒரு சிங்கிள் மட்டும். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் போய் ஹாட் பால். ரன் ஓவருக்கு ஸ்கோர் 17 ரன் தான் வந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஹரிஷ் பாய்ஸ். ஸோ போன ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 6 அப்புறம் அடுத்த பால் நல்ல கம்பேக் விக்னேஷ்டா இருந்து அடுத்த பால் பவுலிங் நியூ பவுலர் விக்ரம் வந்திருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் டாட் பால். செகண்ட் ஃபுல் டாஸ் பால் சின்ன மிஸ் ஃபீல்ட் அதன் காரணமா இங்க ஈஸி 2 runs. நல்ல த்ரோ பாடி லைனுக்கே போட்டிருக்காருங்க. சிங்கிள் பைஸ்ல வைட் லைன் ஒரு தெளிவா போட்டுருக்காருங்க. டாட் பால் அகைன் ஃபிளேஜா போட்டுருக்காரு. அகைன் ஒரு ஃபேஸை மாற்றி போறாரு. ஒரு பால் குயிக்கராக போடுறாரு, ஒரு பால் ஸ்லோவாக போறாரு. நல்லா மெயின் கேம் விக்கெட் தந்து சரி பண்ணல. ஷார்ட் ஃபைனலுக்கு கேரி ஆகல. லேட்டாக தான் எடுத்துருக்காங்க. அதன் காரணமாக இங்கே 2 runs. 3 ஓவருக்கு ஸ்கோர் 24 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. குயிக்காக டெலிவரி ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. செகண்ட் காம்படிஷன் எதுவும் தரல. எஸ் வைட் டெலிவரிங்க. ஸ்லாக் கிளாஸ் டீப்பாக எடுத்துருக்காங்க. இந்த வழியாக விக்கெட் 1 வைட் ப்ளஸ் 1 + விக்கெட்டுங்க. இந்த பால் 4th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ஹரிஷ் பாய். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். பால் பவுலர் ஸ்டாப் பண்ணல. தலைக்கு மேலே சிங்கிள் மட்டும். ஸோ இந்த பால் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு ஸ்டேம்பில் பட்டிருக்குங்க. ஒன்லைக்கு நான் சொல்லணும். பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ரன் அவுட்டில் ஹரிஷ் பாய்ஸ். நல்லா வேண்டாம் கீப்பர் இருந்து ஸ்ட்ரைக்கில் அகைன் நியூ பேட்ஸ்மேன். பெரிய ஓப்பனாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி தான். பவுண்டரி போறீங்க. ஒரு கடைசி 10 பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரிலாம் வரல. டீப்ல ஸ்டாப் ஆயிருக்குங்க. ஸோ இந்த மண்ணுக்கு டிராவல் ஆகல. இங்க 2 runs. ஷார்ட் ஜஸ்ட் லிஃப்ட் டைமிங் தான் பண்ணாரு. கிளியர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 6 கடைசி 10 பாலுக்கு அப்புறம் தேவையான 6 லாஸ்ட் இந்த ஓவரில் ஸ்கொயராக போட்டுக்காரு. நல்ல கம்பேக் 6க்கு அப்புறம் சிங்கிள் மட்டும். லாஸ்ட் ஒன் நல்ல ஷார்ட் லாஸ்ட் ஒன் கவர்ஸில் நல்லா ஸ்டாப் பண்ணி டீப்பில் 2 runs. 4 ஓவருக்கு ஸ்கோர் 38 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர். பவுலிங் எல்லாம் குணா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பாடி அட்டாக் பண்ண இதுதான் ட்ரை பண்ணாரு. இங்கே ஒரு குயிக் சிங்கிள். செகண்ட் காலையா இருக்கார் டாட் பால். 4th
லாஸ்ட்டாக பவுலர் காலப்பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கண்ட்ரோல் இல்லை. அம்படிஷன் எஸ் நோ பால் கொடுத்துருக்காரு. சிங்கிள். இந்த பால் ஃப்ரைட் தெளிவாக போட்டிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை எஸ் இருக்குங்க. சின்ன மிஸ் ஃபீலாங்க. ஈஸி 2 ரன்ஸ். சார் இந்த பால் கடைசி பால் ஒரு பவுண்டரிஸை கொடுக்காம போட்டிருக்காரு கடைசி ஓவரில். கடைசி பால் அட் பாலாக போட்டிருக்காருங்க. நல்ல ஓவர் குணாட்ட இருந்து. வாரிஷ் பாய்ஸ் 46 நடிக்கிறாங்க 5 ஓவருக்கு. ஸ்ரீராம் பாய்ஸ் 47 நடணும். ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். தேர்ட் ஒன் ஷாட் ஸ்ட்ரைட்ல சான்ஸ் ஃபார் லாங் ஆன்ல. ஐயோ நல்லா எஃபோர்ட் டீப்ல. இப்போ கேரி ஆகல. இன்ஜுரி நினைக்கிறாங்க. இங்கே சிங்கிள். நல்லா ஷாட் ஸ்லிப். ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். பேட்டுக்கு இல்லை. டாட் பால் தான் கதை. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ரொம்ப ஹையா போயிருக்கு. பாலுக்கு போயிட்டாருங்க. நல்ல கமிட்மெண்ட்டாங்க. நல்ல ஃபீல்டிங். நல்ல கிட் டேக்கன். முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க ஸ்ரீராம் பாய்ஸ். நல்ல ஓவர். நல்ல ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 3 ரன் தான் வந்திருக்கு. 1 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீராம் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவராக சிக்காமல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. நல்ல பவுலிங். நல்ல ஸ்டார்ட். பவுலிங் இல்லை நீ போலர். சான்ஸ் ஃபார் கேட்ச். டிஸ்டன்ஸ் போலங்க. லேட்டாக லேட்டாக தான் எடுத்தாரு. அதன் காரணமாக மிஸ் பண்ணுறாங்க ஸ்ரீராம் பாய்ஸ். நல்லா பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கேரி ஆகுது. டீப்பில் போயிருக்கு. அதன் காரணமாக 2 ரன்ஸ். நல்ல ரன்னிங். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணி போறாங்க ஸ்ரீராம் பாய்ஸ். இந்த ஒரு முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங் இருக்கு. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் குட் லைன்ல. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஒரு சர்வா போட்டிருக்காரு இந்த ஓவரை. ஒன் மோர் விக்கெட் காணுங்க. சுத்தாரமான ஓவர் அருள்கிட்ட இருந்து 3 விக்கெட் இந்த ஓவரில். இந்த ஓவரில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க ஸ்ரீராம் பாய்ஸ். ஸ்கோர் 6 தான் வந்திருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீராம் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவரையும் சிறப்பாக போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே 2 இன்ட்ரெஸ்ட். டாட் பால். நல்லா ஷாட். பேட் நல்லாவே போயிட்டுருக்கு. எஸ் கிளியராக இருக்குது. ஃபர்ஸ்ட் 6 விஜயோட பேட்டில் இருந்து தேவையான 6 தேர்ட் ஓவரில் வந்துருக்கு. செகண்ட் ஃபர்ஸ்ட் 6 தேர்ட் ஓவர் ஷாட் பாயிண்ட்ல நல்ல பிளேஸ். பால் டிராவல் ஆகுற சரி. கொஞ்சம் சிங்கிள் மட்டும் சரி. சிங்கிள் மட்டும் லாங்கல்ல. பேக் டு பேக் சிங்கிள். ஷாட் பையனை தலைக்கு மேலே போயிருக்கு. பால் டிராவல் ஆகல. இந்த 2 ரன்ஸ். கவஸ்க்கு மேலே போயிருக்கு. டிராவல் ஆகுது தான் பார்க்கலாம். ஈஸி 2 ரன்ஸ். பேக் டு பேக் 2 ரன்ஸ். சீந்த பால் 1+1 விக்கெட்டுங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை. ஓவருக்கு அப்புறம் ஒரு ரன். 3 ஸ்கோர் 19 ரன் இருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சிறுமணிக்கு 27 ரன் 28 நடணும். இந்த ஒரு மேட்ச் வர இருக்கும். 28 நடணும். ஷார்ட்டாக தான் போட்டு என்ன தெரியும் போட்டுருக்காங்க. டாட் பால். முனுசாமி பவுலிங் இல்லை. செகண்ட் போட்டிருக்காரு முனுசாமி. நல்ல ஸ்டார்ட். 9க்கு 28 நடணும். 4வது ஓவரில் 4 டாட்ஸா போட்டிருக்காரு. டீப்ல தான் ஃபிட் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ஓவரில். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். லாஸ்ட் பால். சான்ஸ் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து
நல்ல டேக் அண்ட் இப்போ தெளிவாக எடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல்டர்ஸுமே பவுலருக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓரம் ஒரு விக்கெட்டில் போட்டுருக்காரு மேட்ச் வர நல்ல ஒரு முனுசாமி கிட்ட இருந்து இந்த ஓவர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ கடைசி 6க்கு 27 ரன் ஆடணும் ஸ்ரீராம் பாய்ஸ். ஸ்கொயர் லெக்ல ஒரு பெரிய சிக்ஸர் தேவையான சிக்ஸ் ஒரு பாசிட்டிவ் சிக்ஸர் பேட். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து நல்ல மாறுமா. 2க்கு 12 தேவை. 2 பெரிய ஷாட் கிளியர் பண்ணணும். தெளிவாக போட்டு ஸ்டம்பில் பட்டுருக்குங்க. நியூ பேட்ஸ்மேன் 1க்கு 12 ரன் ஆடணும். ஸோ ஒரு லீகல் ட்ரேட் டெலிவரி போட்டாலுமே கொண்டு வந்துருவாங்க. இந்த மேட்சா ஹாரிஷ் பாய்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கே பால் போட்டுருக்காங்க. ஒரு நல்ல பவுலிங். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டீமாக ப்ரைஸ் சென்டர் ஆகுறாங்க ஹாரிஷ் பாய்ஸ்.